Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம சயின்ஸ் ரிலேட்டடா எதை பற்றி பார்க்க போறோம்னா நாம் பார்க்கக்கூடிய பொருளானது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லேப்ஸ், காலேஜ் லேப்ஸ், இண்டஸ்ட்ரியல் லேப்ஸ் மற்றும் ரிசர்ச் லேப்ஸ் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைகளை வந்து பூர்த்தி செய்யுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அறிவியல் கருவியானது பிசிக்ஸ் லேபில் பார்த்தீங்க அப்படின்னா திரவ அளவுகள், மேனோமீட்டர்கள், திரவங்களின் ஒளிவிலகல் குறியீடு எண் மற்றும் மேற்பரப்பு பதற்றம் மற்றும் பாகுத்தன்மை ஆகிய சோதனைகளில் சிறிய மாறுபாட்டை மிகவும் துல்லியமாக அளவிட பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிந்திருக்கும். நாம சொல்லக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் மைக்ரோஸ்கோப், அதாவது தமிழில் நாம பயண நுண்ணோக்கி அப்படி நாம சொல்லுவோம். டிராவலிங் மைக்ரோஸ்கோப் பொதுவாக 0.01 mm வரிசையில் ஒரு தீர்மானம் மூலம் நீளத்தை அளவிட மக்களுக்கு உதவுகிறது. டிராவலிங் மைக்ரோஸ்கோப் வெவ்வேறு பொருட்களின் விட்டத்தை வந்து துல்லியமாக அளவிட பயன்படுகின்றன. டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை வந்து லேபுக்கு வெளியே வந்து எடுத்து யூஸ் பண்ணுற காரணத்தினால் கூட அது வந்து பயண நுண்ணோக்கி அப்படிங்கிற பேர் கூட வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. வில்லியம் விதரிங் என்கிற மருத்துவ மாணவர் வந்து அவர் வந்து ஒரு நாள் லேபுக்கு வெளியில் இருக்கும்போது தாவரவியல் படிப்பில் அவருக்கும் மற்றவருக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பித்தளையால் வடிவமைக்கப்பட்ட ஒரு எளிய பாக்கெட் நுண்ணோக்கியை வந்து வடிவமைச்சிருக்காரு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு விதரிங் மைக்ரோஸ்கோப் அப்படி கூட அழைக்கப்படுகிறது. அவர் வடிவமைத்த அந்த மைக்ரோஸ்கோப் தான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிராவலிங் மைக்ரோஸ்கோப்போட ஒத்து போகிறது. 1620 பார்த்தீங்க அப்படின்னா ஜக்கரிஸ் ஜான்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு நுண்ணோக்கியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அவர் கண்டுபிடிச்ச நுண்ணோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1660 மற்றும் 1670 இந்த காலகட்டங்களில் வந்து அதுவரைக்கும் பயன்படுத்தப்படவில்லை. டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அதனுடைய பாகங்கள், அந்த பாகங்கள் வந்து எவ்வாறு பயன்படுகிறது வாங்க பார்க்கலாம். டிராவலிங் மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும். எல்லா டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பும் பாக்ஸுக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து அவங்க எந்த அளவு சேஃபாக வைக்க நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த பாக்ஸுக்கு பாட்டம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நட்டு போல்ட்டால் இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப் மூவ் ஆகாமல் டைட் செய்து வைக்கப்பட்டிருக்கும். எதற்காக என்றால் உள்ளே இருக்கக்கூடிய டிராவலிங் மைக்ரோஸ்கோப் மூவ் ஆகாமல் சேஃபாகவும் எந்த டேமேஜும் ஆகாமல் இருப்பதற்கும் வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த 2 நட்டு போல்ட்டை எடுத்த பிறகு இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் செய்து உள்ளே இருக்கக்கூடிய டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை வெளியே எடுத்து வைக்கலாம். இப்போது நாம் இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் அதனுடைய யூசஸும் நாம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப் 2 மோஷன் டிராவலிங் மைக்ரோஸ்கோப். டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது, 2 மோஷன் மற்றும் 3 மோஷன். நாம் பார்க்கக்கூடிய இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப் 2 மோஷன் டிராவலிங் மைக்ரோஸ்கோப். டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூஸும் லெவலிங் ஸ்க்ரூஸ் ஆகும். இது எதற்காக என்றால் டிராவலிங் மைக்ரோஸ்கோப் ஒரே லெவலில் அல்லது ஒரே மட்டத்தில் இருப்பதற்கு பயன்படுகிறது. டிராவலிங் மைக்ரோஸ்கோப் ஒரே மட்டத்தில் இல்லை என்றால் இந்த 2 ஸ்க்ரூஸை நாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் வந்து ஒரே லெவலில் வைக்கலாம். அதற்காகத்தான் இந்த லெவலிங் ஸ்க்ரூஸ் பயன்படுகிறது. ஒரே மட்டத்தில் இல்லை என்றால் லெவலிங் ஸ்க்ரூஸை பயன்படுத்தி நாம் ரொட்டேட் செய்வதன் மூலம் லெவல் பண்ணலாம். ஒரே மட்டத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்ய ஒரு ஸ்பிரிட் லெவல் யூஸ் செய்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். விலையுயர்ந்த மைக்ரோஸ்கோப்பில் ஸ்பிரிட் லெவல் அதனுடன் சேர்ந்தே இருக்கும். லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் இருக்காது. மேலும் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து மாறுபடும். டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் முன்னாடி ஹாரிசாண்டலாக ஒரு ஸ்கெயில் இருக்கும். இதுதான் மெயின் ஸ்கெயில், அதாவது தமிழில் கிடையான பிரதான அளவிடை என்று சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 பிரிவுகள் இருக்கும். மெயின் ஸ்கேல் பக்கத்திலே ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடை வெர்னியர் அளவிடை என்று சொல்லுவோம். இதனுடைய இழிவெண்ணிக்கை LC 0.01 mm, அதாவது 0.01 mm என்ற அளவுக்கு மிக துல்லியமாக அளவை பார்க்கலாம். வெர்னியர் அளவிடையில் 50 பிரிவுகள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா this screw for fine horizontal movement, அதாவது கிடையாக சிறிய நகர்த்தலுக்கு பயன்படுத்தப்படும் திருகு. இந்த ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணும்போது
மிக துல்லியமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். அப்போது வெர்னியர் ஸ்கேலில் உள்ள மிக துல்லியமான அளவை பார்க்க பயன்படுகிறது. இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா தி ஸ்க்ரூ ஃபார் லார்ஜ் ஹாரிசாண்டல் மூவ்மெண்ட், அதாவது கிடையாக பெரிய நகர்த்தலுக்கு பயன்படுத்தப்படும் திருகு. இந்த ஸ்க்ரூவை ரொட்டேட் செய்து லூஸாக வைத்தால் ஹாரிசாண்டலாக மூவ் பண்ணலாம். மேலும் மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூவை ரொட்டேட் செய்து டைட்டாக வைத்த பிறகு ஹாரிசாண்டலாக மூவ் ஆகாது. இப்படி செய்த பிறகுதான் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை யூஸ் செய்து வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை துல்லியமாக பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூவை நாம் லூஸாக வைத்த பிறகு நாம் இதை மூவ் பண்ணலாம். இப்போது நாம் மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ரீடிங்ஸை நாம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூவை நாம் டைட்டாக செட் செய்த பிறகு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை நாம் யூஸ் பண்ணி வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை மிக துல்லியமாக பார்க்கலாம். அளவை பார்ப்பதற்கு உருப்பெருக்கும் கண்ணாடியை வைத்து பார்த்தால் பெரியதாகவும் மிக துல்லியமாகவும் தெரியும். அதற்காக உருப்பெருக்கும் கண்ணாடி பயன்படுகிறது. இந்த உருப்பெருக்கும் கண்ணாடியை நாம் எடுத்தும் பார்க்கலாம், அல்லது இதில் வைத்து நாம் இதன் வழியாக உள்ளே பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய அளவானது, அதாவது வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவானது பெரியதாகவும் மிக துல்லியமாகவும் நமக்கு தெரியும். இப்போது நாம் கிடையான அளவீட்டில் இருக்கக்கூடியவற்றை பார்த்தோம். இது போலவே நிலைக்குத்து அளவீடும் அதை பற்றி நாம் பார்ப்போம். நிலைக்குத்து அளவீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை தான் தி ஸ்க்ரூ ஃபார் ஃபைன் வெர்டிக்கல் மூவ்மெண்ட், அதாவது நிலைக்குத்து வெர்னியர் தொகுதியை சிறிய நகர்த்தலுக்கு பயன்படுத்தப்படும் திருகு. தமிழில் நாம் நிலைக்குத்து நுண்செப்பம் செய்யும் திருகு அப்படி நாம் சொல்லுவோம். இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ஸ்கேல் இருக்கும். இதற்கு நிலைக்குத்து பிரதான அளவுடை என்று சொல்லுவோம். இதன் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்குத்தில் பார்த்த மாதிரி வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்புக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். திஸ் ஸ்க்ரூ ஃபார் லார்ஜ் வெர்டிக்கல் மூவ்மெண்ட், அதாவது இந்த ஸ்க்ரூவை நாம் ரொட்டேட் செய்து லூஸாக வைத்த பிறகு மெயின் ஸ்கேல் இருக்கக்கூடிய அளவை நாம் பார்க்கலாம். வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை பார்ப்பதற்கு இந்த ஸ்க்ரூவை நாம் ரொம்ப டைட் செய்த பிறகு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை நாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை நாம் பெரிதாகவும் மிக துல்லியமாகவும் பார்க்கணும் அப்படின்னா உருப்பெருக்கும் கண்ணாடியை வைத்து நாம் பார்க்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை நாம் டைட் பண்ண பிறகு தான் இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை நாம் பார்க்கலாம். இதை ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தால் தெரியும். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை நாம் லூஸாக வைத்த பிறகு இதை நாம் மேலும் கீழும் நாம் மூவ் பண்ணலாம். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை டைட் செய்த பிறகு இந்த ஸ்க்ரூவை நாம் ரொட்டேட் செய்வதன் மூலம் வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ரீடிங்ஸை பார்க்கலாம். இது மிக மிக ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இப்போது நாம் நிலைக்குத்து அளவீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்தோம். அதாவது இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். இதன் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ எதற்காக பயன்படுகிறதையும் பார்த்தோம். முன்னாடி இருக்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேல், மெயின் ஸ்கேல், இதில் உள்ள ரீடிங்ஸ் எல்லாம் நாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். இப்போ நாம் கிடைக்குத்து அளவுடை, நிலைக்குத்து அளவுடை எல்லாமே நாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பகுதியை தான் நாம் ஐ பீஸ் வித் ஃபைன் கிளாஸ் கிராஸ் லைன் கிராட்டிகூல் அப்படி நம்ம சொல்லுவோம். தமிழில் பார்த்திங்க அப்படின்னா பார்வை துண்டு சொல்லுவோம். இந்த பகுதி வழியாக முன்னால் இருக்கக்கூடிய பொருளை நாம் பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய லென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10x லென்ஸ், அதாவது நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால் அந்த பொருளை 10 மடங்கு பெரியதாக காட்டும். அதற்காக தான் இந்த லென்ஸ் நமக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தி ஸ்க்ரூ ஃபார் மூவிங் தி மைக்ரோஸ்கோப் டியூப் ஃபார் ஃபோக்கஸிங், அதாவது தமிழில் நாம் குவிக்கும் திருகு அப்படி நாம் சொல்லுவோம். நுணுக்கு காட்டியை செப்பம் செய்யும் திருகு அப்படி கூட நாம் சொல்லலாம். அதாவது இந்த ஸ்க்ரூவை நாம் ரொட்டேட் பண்ணும்போது முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பதற்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தி ஸ்க்ரூ ஃபார் ரொட்டேட்டிங் மைக்ரோஸ்கோப் டியூப், அதாவது நுணுக்கு காட்டியை திருப்பும் நம்பு அப்படி நாம் சொல்லுவோம். இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நுணுக்கு காட்டியை எந்த ஆங்கிளுக்கு வேணுமானாலும் ரொட்டேட் செய்து வைக்கலாம். எந்த ஆங்கிளுக்கு நாம் செட் பண்ணணுமோ அந்த லெவலில் வைத்து விட்ட பிறகு இந்த ஸ்க்ரூவை நாம் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். அதற்காகத்தான் இந்த ஸ்க்ரூ நமக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை நாம் லோவர் பார்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப் டியூப் ஃபில்டு வித் 3x ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படி நாம் சொல்லுவோம். தமிழில் நாம் பொருள் வில்லை நுணுக்கு காட்டி மேடை அப்படி நாம் சொல்லுவோம். இந்த பகுதி ஒரு பொருளை நோக்கி இருக்கும். அந்த பொருள் இந்த பகுதி வழியாக பார்த்து நாம் இந்த பகுதி வழியாக தான் கண் மூலமாக நாம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் அந்த பார்ட்ஸு எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம்.
இன்றைக்கு பார்த்த சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயன்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இன்றைக்கு சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்று சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய வீடியோவில் ஸ்பெக்ட்ரோமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சயின்டிஃபிக் விபினுடன். C7 Scientific Technologies is the best organization having all laboratory products that are used in school laboratory, college laboratory, medical laboratory and research laboratory. The products that we provide are scientific equipments, instrumentation and automations, project components and spares, chemicals and glasswares, specimens and slides, charts and models, softwares. In addition to this, we also provide the project components and spares that are necessary for BSc, MSc, BE, ME and PhD students. Our address is 1/2/66F Vino Shopping Complex, Panamkalai Junction, Kadiyakkavilai, KK District. We also have door delivery service all over Tamil Nadu. You can contact us using the numbers 9042596876 or 7339246229. You can also mail us. Our mail ID is c7scientific@gmail.com or rvibin94@gmail.com. For more details, visit our website www.c7scientific.com.